ஹலோ கைஸ், பட்டுக்குட்டிக்கு கலவை சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ்லேருந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். கலவை சாதங்கிறது பருப்பு, அரிசி, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதோட சேர்த்து கொஞ்சமாக கீரை சேர்த்து செய்கிறது தான் கலவை சாதம். கடைசியாக தான் தாளித்து விட போகிறேன். அதனால் எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒன்றா சேர்த்து பாயில் பண்ணிட்டு பண்ணிக்க போகிறேன். பட்டுக்குட்டிக்கு லன்ச் என்ன செய்கிறனோ அதே தான் நான் எடுத்துக்குவேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சமைச்சிப்பேன். காலையில் மீன் வந்ததுனால மீன் வாங்கிட்டேன். 2 வகையான மீன் வாங்கியிருந்தேன். இது 200 ருபீஸ் தான். கூர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் மீன் மட்டும் இப்போ எடுத்து சமைக்கிறதுக்கு வச்சுட்டு ரிமைனிங் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே இந்த சைடு வந்து பட்டுக்குட்டிக்கு சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு வெந்தயம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பு கொதி வந்தோன்னா மீனை சேர்த்து கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.